عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. وعليكم الله ورحمته وبركاته. صلاة والسلام على صلى الله عليه وسلم அவர்களின் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபாஅத்தாபீன்கள், ஹதாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், கவனத்திற்கும் அனைவரின் மீதும் வல்லனாகி கிருபையும் மௌகரத்தும் பரிமின்றி நிலவரமாக ஆகவே. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரஜப் மாதத்தின் 27வது தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டுதோறும் ஞாயிறு இரவை குறித்து வருடந்தோறும் அப்போது என்ன நடந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவெல்லாம் பழகப்பட்டது, என்னவெல்லாம் கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கினார் என்பதை குறித்து நாம் பகிர்ந்து வருகின்றோம். வருடந்தோறும் சொல்லப்படுகின்ற செய்தியாக இருந்தாலும் இது அல்லாமல் இதை சொல்லாமல் ஞாயிற்றை நாம் கடந்து போக முடியாது. வருடந்தோறும் தான் நாம் வருகின்றோம். அப்பொழுது ஈது தொழுகைக்கு முன்னால் நியத்து, தக்பீர், தொழுகை முறை இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பது போல ஆண்டுதோறும் இந்த தினத்தில் மிஅராஜ் குறித்து நாம் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும், வெறுமனே ஆறுதல் மட்டும் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உலகிற்கு இன்னமும் புரிய வைக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். ஆறுதலுக்காக மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜை இறைவன் வழங்கவில்லை. அவருடைய அந்தஸ்து கூடுதலானது. நீங்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு உயரத்தில் வைத்து நீங்கள் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு முழுக்க தகுதியானவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு மீண்டும் ஒரு முறை அவர் நிரூபித்து காட்டிய பயணம் தான் மிஅராஜ் என்கின்ற பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக மோசமான, அவர்களால் எதிர்கொள்ள முடியாத சம்பவங்கள் நடந்தது. அதற்கு பிறகுதான் மிஅராஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். முதலாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மகன். அபூ தாலிப் அவர்கள் இருக்கின்றதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கை வைக்க முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியவில்லை. நாயகத்தை யாரெல்லாம் ஏற்றார்களோ, இஸ்லாத்தை யாரெல்லாம் தழுவினார்களோ அவர்களையெல்லாம் கொலை செய்ய முடிந்த காபிர்களுக்கு, இஸ்லாமிய விரோதிகளுக்கு இதற்கு மிகவும் உண்மையாகவும் முக்கிய புள்ளியாகவும் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அவர்களால் கை வைக்க முடியாமல் போனதற்கான காரணம் அபூ தாலிப் அவர்களுடைய பக்கவாதம்.
இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உங்களுடைய அண்ணன்மானை, உங்களுடைய தம்பிமானை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்கள். பல கட்டங்களில் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை பிடிக்க முடியவில்லை. எப்பொழுது அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்டதோ, அவர்கள் வஃபாத்தானார்களோ, இனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல், முஹம்மது மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கை வைத்தால் யாரும் கேட்க முன்வர மாட்டார்கள் என்றது இதையும் காப்பீர்களுக்கு வந்தது. மறுபக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதற்கு அடுத்து தொடர்ந்து அவரோட அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணச்சி. தான் முதலாக தனக்கு நபி பட்டம் கிடைத்திருக்கின்றது அல்லது என்ன நடந்திருக்கின்றது என்றே புரியவில்லை. அந்த சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து, என்னை போற்றுங்கள், நான் குடியை இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை சந்தித்தேன், என்னென்னமோ நடந்தது, எனக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை, பயமாக அச்சமாக அச்சுறுத்தலாக இருக்கின்றது, என்னை போற்றுங்கள் போற்றுங்கள், சர்வீருனி சர்வீருனி தஸ்ஸீருனி தஸ்ஸீருனி என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கலங்கிய பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிய வார்த்தைகள் வரலாற்று சிறப்புமிக்க. நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்தது கிடையாது, யாரையும் இழிவாக நினைத்தது கிடையாது, யாரை பற்றியும் நீங்கள் அவதூறு சொன்னது கிடையாது, எனவே இறைவன் உங்களை கைவிட மாட்டான். கல்லா வல்லாஹி சீக்கிரமாக இறைவன் நிச்சயமாக உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று ஆறுதல் சொன்னதோடு மறுநாள் தன்னுடைய உறவினர்களை கொண்டு அழைத்து சென்று இது என்ன விஷயம் என்கின்ற தீர விசாரித்ததற்கு பிறகு முதலில் ஈமான் வந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சொத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறைப்பணிக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். அன்று தொடங்கி அவர்களுடைய மூச்சு நிற்கின்ற வரை, அவர்களுடைய வஃபாத்து நாளின் வரை வீட்டிற்குள் ஒரு மனைவியாக, தோழியாக, சக ஆலோசகராக, எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்தவர்கள், வீட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி பிரிந்தார். இது போல சரி, நம்முடைய அந்த வேலையில் நாம் போய்விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தாயிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல அதுவரை அனுபவிக்காத விளைவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிற்கு அனுபவித்தார். சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள் தாய்க்கும் வாசிகள், தகாத வார்த்தை பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட மூடி விட்டு விரட்டி எறிந்தவர்கள் தாயின் வாசிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை ஜீரணிக்கவில்லை. அடுத்தடுத்த நிகழ்ந்த மரணங்களும், அபூ தாலிபின் மரணமும், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணமும் சேர்த்து தாயிஃபிலே அவர்களுக்கு கிடைத்த இந்த மோசமான எதிர்வினை நாயகத்தை நிலைமுறைய வைத்தது. உலகத்திற்கு அரும்படியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எதிரியாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ரப்பல் ஆலமீன் யாரை விட்டு உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் நீங்கள் ஆறுதல் அடைய மாட்டீர்கள். எனவே கிளம்பி வாருங்கள், நேருக்கு நேரம் பேசலாம், ஒன்று ஒரு உரையாடலாம், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நடராஜன் என்ற பின்னுடைய பயணத்திற்கான வாய்ப்பை வழங்கினார். நடராஜனுடைய ஆரம்ப கட்டம், பயணத்தினுடைய ஆரம்ப கட்டம் நமக்கு எல்லாம் தெரியும். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு புராக் என்ற வாகனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இதற்கு பெயர் தான் இஸ்ரா என்று சொல்வார்கள். குர்ஆனிலே 15வது ஜுஸுடைய துவக்கம் இந்த சூரா. பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொண்டதை மிஅராஜ் என்று சொல்வார்கள். இதை
எப்படி நம்புவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வினாடிகளில் ஒரு அரை நாளுக்குள்ளாக இங்கிருந்து லட்சம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் கடந்து சென்று வந்திருக்கிறார்கள் என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும். இதை சொல்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையை மறைமானவற்றை நம்ப வேண்டும். ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் வாழ்க்கையில் இருக்க முடியாது. யாருக்கெல்லாம் ஈமான் வரப்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களெல்லாம் நம்பினார்கள். நாமும் அந்த அடிப்படையில் தான் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த செய்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்குள்ளாகவே அவன் இந்த ஒரு விஷயத்தை எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படுத்துகிறான். ஞானத்துக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு இந்த தகவல்களை எல்லாம் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது என்பதை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேற்பட்டு வேறு எந்த ஆதாரங்களும் வந்து தேவையில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஆண் துணையும் இல்லாமல் அவர்கள் கர்ப்பம் தெரிப்பதற்கான வாய்ப்பினை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எப்படி இது சாத்தியம் என்று கேட்டபோது காரணம் அது அப்படித்தான். இறைவன் இப்படிதான் எனக்கு ஒரு செய்தி அனுப்பினால் உங்களிடம் செய்தி சொல்ல சொல்லி அது எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். காரணம் அது அப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களான உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து கிளம்பி போய் மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜம்ஸம்யால் அவருடைய இதயத்தை கழுவி தூய்மைப்படுத்தி ஹிக்மத்தையும் இல்மையும் அந்த இதயத்திற்குள்ளாக வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இதயத்தை அப்படியே உள்ளே வைத்து தைத்து விடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லும் பொழுது இங்கிருந்து தொண்ணூறு வரை எனக்கு கோடு கொடுத்து வைக்கப்பட்டது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் லட்சம் மைல்களை கடந்து இன்னொருவருக்கு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவ்வாறு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை துணையோடு அழைத்துக் கொண்டு வழியிலே போகின்ற பொழுதெல்லாம் ஏராளமான காட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். சமயங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதற்கான விளக்கம் என்பதை எல்லாம் சொல்லி வருகிறார். ஒரு வயதான மூதாட்டியை பார்க்கின்றார். ரொம்ப வயசான கிழமை. யார் இதுன்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகத்தினுடைய ஆயுள் மீதிதான் இவர். இவரை பார்த்தா எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு தெரியுதோ இந்த உலகத்தினுடைய ஆயுளின் மிச்சம் தான். உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார். இரண்டாவதாக ஒருவன் சலாம் சொல்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார், அந்த பக்கம் திரும்பாதீங்க, வேகமா போகலாம் அப்படிங்கிறாங்க. யார் எதுன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் தான் இப்லீஸ். அவன் சலாமுக்குலாம் நீங்க பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறான். கொஞ்ச தூரம் கடந்ததற்கு பிறகு ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் சமூகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லியது. இதெல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. இவங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், விளக்கம் தருகிறார்கள். கொஞ்ச தூரம் பயணத்திற்கு பிறகு ஒரு பேரிச்சம்பழம் நிறைந்த ஒரு பகுதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத் தொழுகிறார். தொழுது முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் எதிரி, இன்றைய மதீனா என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு அடுத்த 2 ரக்அத் தொழுகிறார்கள். இதுதான் தூசினா மலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உரையாடுகிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் கிடந்ததற்கு பிறகு 2 ரக்அத் தொழுகிறார்கள். இதுதான் பைத்துல் அஹம், பெத்லஹேம்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். இப்படி நிறைய சம்பவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றன் ஒன்றாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கிக் கொண்டே போக இறுதியில் பைத்துல் முகத்தஸை அடைந்து அங்கே இதுவரை அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்து கொண்டு வைத்து முடித்ததற்கு பிறகு அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார்கள். அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொள்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் சில குறிப்பிட்ட நபிமார்களை அந்த நபிமார்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தி பரஸ்பரம் சலாம் சொல்லிக் கொள்கின்றனர். அந்தந்த நபிமார்கள் வரவேற்கிறார்கள். முதல் வாரத்தில் கதவு தட்டப்பட்டது. யார் என்று குரல் வந்தது. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கின்றேன். உங்களோடு யார் வந்திருக்கின்றார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை அழைத்து வர வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவு இருக்கின்றதா? உத்தரவின் பேரில் தான் நான் அழைத்திருக்கின்றேன். கதவை திறந்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தில் வரவேற்கிறார். மறுநாள் இப்ளீஸ் சாலிஹ் நபி சாலிஹ் சாலிஹான அவருடைய மகனே சாலிஹான நபியே வருவதற்கு என வரவேற்று பரஸ்பரம் பேசிக் கொள்கின்றனர். இரண்டாவது வாரம் அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது வாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது வாரம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது வாரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று ஒவ்வொரு நபிமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள், சலாம் சொல்கின்றார்கள், பரஸ்பரம் பேசிக் கொள்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லையில் வந்து நிறுத்துகிறார்கள். அந்த எல்லையை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்திவிட்டு இதுவரைதான் எனக்கும் நல்லது, இதற்கு மேல் வழக்குமார்கள் கூட செல்ல முடியாது, இதற்கு மேல் நீங்கள் தனியாகத்தான் பயணப்பட்டு போக வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் இல்லாத ஒரு பகுதியில் நிலப்பரப்பில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னந்தனியாக வழியிட்டு இருக்கிறார். எந்த நபிமார்களும் உடனில்லை, எந்த வழக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கையிடவில்லை. அங்கிருந்து எப்படி போனேன் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலாவுடைய ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். ஒரு விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டது. அந்த விரிப்பின் மேல் அமர்ந்து மிக வேகமாக நான் எடுத்துச் செல்லப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதோடு வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆள் அனுபவம் இல்லாத இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த திடுக்கமும் நடுக்கமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை போன்று ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த குரலை கேட்டுக்கொண்டே யாரோ இருக்கிறார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது இறைவன் முன்னால் வந்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாக்கியம். அல்லாஹ்வை நேருக்கு நேராக சந்திக்கின்றார். ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை முதலாக சந்தித்த போது அங்கே சில வார்த்தைகளை காணிக்கையாக ஆக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகள் தான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நடந்த அந்த உரையாடல் தான் நாம் நாள்தோறும் தொழுகையை ஓதி வருகின்ற அத்தஹியாத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி யா அல்லாஹ் இந்த மூன்றையும் நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி சொல்லுவதாக என்னென்ன வணக்கங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றுவோமோ அந்த அனைத்து வணக்கங்களும் யாரெல்லாம் உனக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். நாம் குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் ஓதுவது, பயான் செய்வது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, ஆறுதல் சொல்வது, பிறருக்கு நம்பிக்கையூட்டி தடுக்கத்தில் பேசுவது, இந்த சொல் சம்பந்தப்பட்ட எல்லா வணக்கங்களையும் யாரெல்லாம் நான் உனக்கு காணிக்கையாக ஆகின்றேன்.
அதுதான் அந்த யாத்தினுடைய பொருள். சலவாத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல செயல் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கங்களையும் நான் சமர்ப்பிக்கின்றேன். நாம் ஒவ்வொரு செய்வது, அதிகாரத்திலிருப்பது, தொழுவது, நோன்பு வைப்பது, இதுபோன்று நாம் செயலால் எந்தெந்த வழக்கங்களை எல்லாம் செய்வோமோ எல்லா வழக்கங்களையும் நான் காணிக்கையாக்குகிறேன். பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கங்களையும் ஜகாத் கொடுப்பது, சதகா செய்வது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, பொருள் ரீதியாக என்னென்ன இபாதத்துகளை எல்லாம் நிறைவேற்றுவோமோ அந்த அனைத்தையும் இறைவா நான் உனக்கு காணிக்கையாக ஆக்குகின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு உரையாடல், யார் சொல்கின்றார்கள், யாருக்காக சொல்லப்பட்டது, யார் இதை அங்கீகரித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அதிகாரத்தில் ஓடும்போது இது போன்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே உம்மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுவது, அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எனக்கு மட்டும் சலாம், எனக்கு மட்டும் மன்னர் கிடைச்சா பத்தாது, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் எங்கள் போன்ற நல்லடியார்களுக்கும் உங்களுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாக்கியை சொல்கிறார். இதில் அந்த உரையாடல் முடிந்ததற்கு பிறகு இங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான தலைவர் என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிரூபித்தது போல இந்த நேரத்தில் நிரூபித்திருக்கிறார். எல்லாம் எனக்கு கிடைச்சா போதும், நான் நல்லா இருந்தா போதும், நான் வசதியா இருந்தா போதும், எனக்கு மட்டும் பழக்கத்துக்கு கிடைச்சா போதும், தலைவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அது கிடைச்சா போதும், நான் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று இறைவன் நேரடியாக சலாம் சொன்ன பொழுது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் கேட்டு வாங்கினார்கள். உன்னுடைய சலாம், உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய மக்ஃபிரத் எல்லாம் என்னோடு மீது விடக்கூடாது, எங்களுக்கு வேண்டும், எங்களை போன்ற நல்லடியார்களுக்கு வேண்டும் என்று மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தை பதிவு செய்தார். ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ரசூல் பேசினார். எதுவெல்லாம் நமக்கு தேவையோ, ஷரியத்துடைய சட்டங்களாக இருக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொன்னார்கள். மிஅராஜுடைய சம்பவத்தை விளக்குகின்றதற்கு விவரிக்கின்றனர். மற்றபடி இதை மட்டும்தான் பேசவில்லை. சொல்கிறார்கள் சிலர்கள் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட 24,000 விஷயங்களை அல்லாஹ்வின் ரசூல் பேசிக் கொண்டார்கள். அவைகளில் 12,000 விஷயங்கள் ரகசியமானவை, மீதி 12,000 விஷயங்கள் வெளிப்படையானவை. மொத்தம் 24,000 விஷயங்களை பேசினார்கள் என்பதாக சூஃபியாக்கள் சொல்கிறார். பேசினார்களா இல்லையா அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஹதீஸ்ல இல்லாதனால நமக்கு அது தேவையில்லை. பேசி இருக்கிறவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் வெறுமனே ஒரு தனியத்தை, ஒரு சலாமை பரஸ்பர அறிமுகம் செய்வதற்காக மட்டுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு அல்லாஹ் அழைத்திருக்க வாய்ப்பில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு சொன்னது எது நமக்கு தேவையோ, தொழுகை தேவை, அத்தையார் தேவை, தேவை, எதெல்லாம் ஷரியத்தினுடைய சட்டங்கள் ஆக்கப்பட வேண்டும் இந்த உம்மத்தினருக்கு தேவையாக இருந்ததோ அதை பார்த்திருந்தால் இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், ஸல்லியா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன விரும்புகிறீர்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் இத்தகத இப்ராஹீம் கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
நீ முத்த நேசனாக ஆக்கிக் கொண்டாய். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார். மலைகளை எல்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். இரும்புகளை வசப்படுத்தி கொடுத்தார். இரும்பை கை தொட்டாலே அது அப்படி உருவக்கூடிய தன்மையாக ஆகிவிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகங்களின் மூலமாக என்னென்ன கருவிகளை எல்லாம் செய்ய உட்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தொட்டால் இரும்பு அப்படியே இறைகிறது. அந்த ஆட்சியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து உன்னுடைய கலீஃபாவாக நீ அறிவித்து விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய கலீஃபுல்லாஹ்வுடைய உற்றுநோக்கராக ஆக்கிக் கொண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசி அவர்களை கலீஃபுல்லாஹ் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிவிட்டார். وآتيت سليمان ملكا عظيما وسخرت الجن والشياطين والريح. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இதற்கு பின்னால் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தாய், ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தாய், காற்றை வசப்படுத்தி கொடுத்தாய். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான செய்து விட்டார். இஞ்சியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சியை பெற்றுக் கொடுத்ததோடு உயிரோடு யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களை உயிரோடு எழுப்புகின்ற ஆற்றலை ஈசா கொடுத்தார். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் நிவாரணம் வழங்கக்கூடிய ஆற்றலை அவருக்கு தந்தார். இப்படியே வந்து இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எனக்கு என்ன தரப்போற அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஹபீபா, நான் உன்னை என்னுடைய ஹபீபாக தேர்வு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டார். நான் என்னுடைய நேசராக உன்னை ஆக்கிக் கொண்டேன். கலீல் ஹபீப், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலீல் ஹபீபுக்கு நிறைய வித்தியாசங்கள் சொல்லுவாங்க, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் சொல்லுவாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, புரிய மாதிரி சொல்லணும்னா, கலீலுல்லாஹ் முத்தத்தோட அவர் எதையுமே இறைவனிடத்தில் கேட்டு பெறுவார். தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெறுவார். இது கலீலுல்லாஹ். ஹபீபுல்லாஹ் என்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் கேட்காமலே இறைவன் வழங்குவார். இதுதான் ஹபீபுல்லாஹ். வலதுஹ்ஸினி யௌமி யபஅஸூன், கியாமத் நாளிலே யாரெல்லாம் என்னை இழிவுபடுத்துகிறார்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு பெற்றார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்காமலே கொடுத்தார். நபியும் நபியோடு இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு இருப்பவர்களும் ஈடுபடுத்தப்படாத நாளில் உங்களுக்கு தேவையான மகஃபிரத் உண்டு, உங்களுக்கு தேவையான சொர்க்கம் உண்டு என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கேட்காமல் இப்படி ஏராளமான ஆயத்துகளையும் அல்லாஹ் 6666 ஆயத்துகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிரக்கணக்கான ஆயத்துகளையும் உணர்ந்திருக்கிறார். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக சூரா இன்ஷிரா வஜ்மா வலைஹி இதா சஜா சூரா துஹா இன்னக அலா குல்லின் அதீம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஏராளமான சூரங்களில் வசனங்களை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு செய்து வைத்திருக்கிறார். எங்கெல்லாம் பொருள் என்று வருகின்றதோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார். நிறைய நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன் சொல்லுங்க. நிறைய காப்பீடுகளை பார்த்து சொல்லுங்க. நீங்க வணங்குற சிலைகள் எல்லாம் நான் வணங்க முடியாதுன்னு சொல்லுங்க. எங்கெல்லாம் நிறைய நீ கூறுவீராக. என்ன அர்த்தம்? நம்ம வீடு திறக்கிறோம், கடை திறக்கிறோம், நம்ம வந்து கட்டணம் போவோம்,
யாரும் வீட்டு யாரும் பெரியவங்க அவங்களுக்கு நீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல வந்த விஷயங்களை தான் நேரடியாக சொன்னாமல் நபியை நீங்க சொல்லுங்க, நபியை நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட எந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்ததோடு மிஅராஜ் என்கின்ற ஒரு பேருபதத்தை வழங்கி இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வானவர்கள், நீங்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு தகுதியானவர்கள் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த உலகிற்கு அல்லாஹ் தஆலா சொன்னதோடு ஆறுதலை தந்தார். மூன்று விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் தரப்பட்டது. ஒன்றாவது சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். இந்த கடைசி 2 ஆயத் குர்ஆனில் இருக்கக்கூடிய 1000 சின்ன ஆயத்துகள்ல இந்த 2 ஆயத்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வரவில்லை. இந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். ஏராளமான ஈமானிய தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 வசனங்கள். இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் அல்லாஹ் வழங்கிய 3 விஷயங்களில் இரண்டாவது, ஷிர்க் யார் வைக்கவில்லையோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்கின்ற ஒப்புதலை அல்லாஹ் தஆலா தந்தார். இணை வைக்காமல் இருந்தால் அவருடைய எந்த பாவமாக இருந்தாலும் நான் மன்னிப்பதற்கு தயார் என்கின்ற வாக்குறுதி அல்லாஹ் தந்தார். மூன்றாவது, தொழுகை என்பது தொழுகையை யாரெல்லாம் புரிந்தார்களோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவரை ஞானத்தால் முஃமின்கள் எல்லோருக்கும் அவர்கள் தொழுகின்ற எல்லா தொழுகையும் அவர்களுக்கான ஞானத்தான். இந்த தொழுகையை பற்றி தெரியும். ஆரம்பகட்டத்தில் 50 வேளை தொழுகிறார் கடமையாக ஆக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே கடைசியாக இறுதியாக 5 தொழுகையாக சுருக்கப்பட்டு 5 தொழுகை தொழுதாலே 50 தொழுகைக்கான நன்மைகளை உங்களால் பெற முடியும் என்று இந்த உங்களுக்கான நற்செய்தியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார். மிஅராஜ் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். தொழுகையில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும், தொழுகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது நாம் நம்முடைய மானக்கேடான அருளுக்கு எல்லா காரணங்களையும் நம்மை அனுபவிக்கிறோம். இதுதான் தொழுகைக்கான பாவம். ஏன் தொழுக மாட்டேங்கிறோம்? என்னையாவது நம்ம யோசிச்சிருக்கலாம். இல்ல தொழுகை பெரிய சிறப்பான ஒரு இபாதத் தான். கால் வச்சிருக்கவங்க தொழுகைக்கு வரணும் இஸ்லாம் சொல்றா? இல்ல. இல்ல கால் வச்சிருக்கவங்க பெரிய பள்ளிக்கு போங்க, பைக் வரவங்க சின்ன பள்ளிக்கு போங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்றா? இல்ல. இந்த ரேஞ்சில ட்ரெஸ் போடாதான் நீ தொழுகைக்கு வர முடியும் இஸ்லாம் சொல்லுதா? இல்ல. 20-30 கிலோமீட்டர் பள்ளிவாசலுக்கு 20-30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீடு இருந்தாலும் நீ பள்ளிக்கு தான் இஸ்லாம் சொல்லுதா? இல்ல. பஜனை கோயிலுக்கு வந்தா உட்காந்து அடுத்து நீ ரொம்ப கோயிலுக்கு குடிச்சுட்டா வீட்டுக்கு போகணும் இஸ்லாம் சொல்லுதா? இல்ல. இல்ல வேற ஏதாவது சமூகங்கள் பண்ணுவது போல் ஏதாவது தங்களுக்கு உடலுக்குள்ளாக ஏதாவது வருத்தி கொண்டு அப்படித்தான் நீ தொழிலுக்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதா? சொல்லல. உனக்கு என்ன இருக்கோ நீ இருக்கிற ட்ரெஸ்லயே உனக்கு எது நல்லா போட்டு நீ தொழிலுவா. தொழில் முடிச்சியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடுத்து உன் வேலையை பார்க்க போயிரு. ஜும்மா இருந்தாலும் அதுதான் சத்தம். ஜும்மா பாவம் சொல்வதற்கு பிறகு வியாபாரம் பண்ணாங்க. அதே மாதிரி பொழுதுக்கு பிறகு பள்ளியே இருக்காங்க. பொழுது முடிச்சியா நீ கிளம்பி போய் உன்னுடைய வியாபாரத்தை தொழுகையை
நீதிக்காக வேண்டி, கொள்கையை புகழ்வதற்காக வேண்டி எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? என்னதான் முட்டு வழி இருந்தாலும் நீங்கதான் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுதா? இடுப்பு வழி இருந்தாலும் இறங்கி ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் நீங்கதான் கொடுக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா? சொல்லுது. நீங்க தொழுக முடியலையா? உட்கார்ந்து தாராளமா போகும். உட்கார்ந்து முடியலையா? படுத்துட்டு கூட தாராளமா போகும். ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கிறியா? தொழுகிறமான நீ கற்பனை செஞ்சு நான் இந்த வீதி கட்டுறேன், இப்ப நான் தராம போறேன், அல்லது சொல்ல போறேன், போறேன், இப்படி கற்பனை பண்ணீங்க. ஆனா தொழுகைதான் நம்முடைய நடவடிக்கைகளை சீர் செய்யும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான கட்டங்களில் வலியுறுத்தியிருக்கிறார். தொழுகை பெற்றதாக நம்ம ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறோம். ஒன்று, நமக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது. இரண்டாவது, பெண்களுக்கு போல் நமக்கு நாசமாக இருக்கு. இந்த ரெண்டு காரணம் இருந்தால்தான் ஒரு ஆன்மானால் துறைக்கான காரணங்களை சொல்ல முடியும். உங்க நலன பாதிக்கப்பட்டிருக்கமா அல்லது பெண்களை போல் நமக்கு மாறாந்திர போல் வந்திருக்கின்றதா என்பதை யோசிக்க வேண்டும். இது அல்லாத எந்த காரணங்களை சொல்லியும் தொழிலிருந்து நாம் தர முடியாது. எங்க நம்ம வேலை செய்யணுமோ அங்க கொடுத்துக்கலாம். தூங்கிட்டோமா, தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு தாராளமாக நீ கொள்கைதான் இஸ்லாம் சொல்கிறது. கொள்கையை கடைபிடிக்க நீங்கள் ஆரம்பித்தால், புதிதாக நீங்கள் கொள்கையை கடைபிடிப்பதற்கு கொடுக்கிறவர்களாக இருந்தால், ஒரு கொள்கையை நீங்கள் கொடுத்தால் அடுத்தடுத்து கொடுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். வலிமையாக தொழுவதற்கு பழகிவிடுகிறது. வலிமையாக தொழுவதை ஒரு கொள்கையை விட்டு பாருங்கள், அடுத்த கொள்கையை தொழுவதற்கான சந்தர்ப்பம் தவறி. உதாரணத்துக்கு வலிமையாக தொழுவர்கள் இஷா கொள்கையை விட்டால் மறுநாள் வலிமையான வஜ்ருக்கு எதிர்க்கக்கூடியவர் அவருக்கு வஜ்ருக்கு எதிர்க்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுதான் கொள்கையை பற்றியுள்ள யதார்த்தம். புதிதாக கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொருவரிலிருந்து நீங்கள் தொடர்வதற்கு ஆரம்பித்து விட்டால் அசல் மகளிர் என்று உங்களுக்கு தொழுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இறுதியில் நீங்கள் வலிமையாக எல்லோரும் போல தொழுகையாளர்களாக மாறி போகிறீர்கள். ஒரு தொழுகை உங்களுடைய வாழ்க்கையை சீராகும். ஒரு தொழுகை உங்களுடைய எல்லா விதமான கெட்ட பழக்கங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். ஒரு தொழுகை உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தும். ஒரு தொழுகை உங்களை நேர்மையாக சொல்லிலும் செயலும் பண்புள்ள மனிதராக உங்களை மாற்றும். இதுதான் தொழுகைக்கு இருக்கக்கூடிய பாடம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் மிஅராஜுல் முஃமினீன் என்று சொன்னார். எனக்கு எப்படி ஒரு ஞானாஜ் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்தானோ, நபிகள் ஆயிரக்கணக்கான மைல்களை கடக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார். இதுவரை உலகம் முழுவதும் தோன்றிய அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத்து செய்திருக்கிறேன். எல்லா நபிமார்களையும் கடந்து வழக்கின்ற கூட கடக்க முடியாத தூரத்தில் சென்று அல்லாஹ்வை மட்டும் ஒரு நேரடியாக பார்த்து வந்தேன். இதெல்லாம் எப்படி எனக்கு ஞானாஜிலே தந்தாமோ அதே போன்ற ஞானாஜம் என்கிற தொழுகையை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய இன்மையை அல்லாஹ் சரி செய்வார், உங்களுடைய ஆற்றலுக்கு சரி செய்வார் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழியுறுத்தி சொன்னதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியது போல் தொழுகையை பேணுபவர்களாக அந்த ஞானத்திற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் தந்ததோடு நமக்கும் இந்த தொழுகையின் மூலமாக ஏராளமான சிறப்புகளை தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.